ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐப்பசி மாதம் 12ஆம் நாள் அக்டோபர் 29 புதன்கிழமை, அஷ்டமி திதி. இது வளர்பிறை அஷ்டமி. வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு நம்ம துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்பு, அற்புதமான பலன்கள் அள்ளித்தரும். இன்னைக்கு பைரவர் வழிபாடு தாராளமாக பண்ணலாங்க. அஷ்டமி திதி வந்தாலே பைரவர் வழிபாடு பண்ணலாம். மதியம் 2:20 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இன்று மாலை பெருமாள் வழிபாடு, அதாவது திருவோண நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அமிர்த யோகமும் சித்த யோகமும் கலந்த நாள். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூளம் வடக்கு, பரிகாரமாக பால் சாப்பிட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த வெற்றிகள், தொழில் சார்ந்த நன்மைகள், தொழிலுக்காகவே இன்னைக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய வேலைகள் அனைத்துமே அமையும். தொழில் சார்ந்த எண்ணங்கள் தான் மனசில் இருந்துகிட்டே இருக்குங்க. வேலை பார்க்குற இடத்துல வேலை தான். அதாவது வேலை சார்ந்த எண்ணம் மட்டுமே முழுக்க முழுக்க இன்னைக்கு உங்களுடைய மனதில் நிறைந்து வழியும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வெளியிலையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். ஓம் நமோ நாராயணா ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று பூர்வீகம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குங்க. அரசு சார்ந்த ஒரு நல்ல ஒரு உதவிகரமான ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்கும். அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இன்று ஒரு செக் பாஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். உயர் அதிகாரிகளுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. ஓம் பராசக்தியே போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதில் சிறு சிறு சஞ்சலங்கள், குழப்பங்கள், பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க. தொழில் சார்ந்த ஒரு வியாபாரம் சார்ந்த ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்ட இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பிஸ்னஸ் பேசுறதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட ரொம்ப கவனமாக பார்த்து பேசுங்க. பேச்சின் மூலமாகவே சிறு சிறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க. ஓம் நீலகண்டாய நமக ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், நண்பர்கள் மூலமாக நல்ல அதாவது புதிய விஷயங்கள், அதாவது ரொம்ப நாள் ஒரு வேலை தேடிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைது. மனதில் பார்த்தீங்கன்னா மனசுல சந்தோஷம் நிலவுங்க. இன்னைக்கு எல்லா வேலைகளும் ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் பார்ப்பீங்க. ஓம் திரிவிக்ரமா நம இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வேலை சார்ந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு பயணம் இன்னைக்கு இருக்குங்க. வேலைக்காக ரொம்ப நாள் அது கேட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஆண்டியும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதை சார்ந்து சில நபர்களை மீட் பண்ணுறதுக்கு ஒரு பயணம் போவீங்க. தொழில் பண்றவங்க அதுல சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்னைக்கு எதிர்களுடைய சிறு தொல்லைகள் எல்லாமே இருக்கு. உடல் சார்ந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. அப்போ உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க. ஓம் கமலதாரியை நம்ம ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தைகளின் மூலமாக நல்ல விஷயங்கள், மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மனசுல நினைச்சிட்டு இருக்கோம், ஓகேங்களா? யாரு அப்படின்னா நமக்கு மனதிற்கு பிடித்தவர்கள், அது காதலனோ காதலியோ இருக்கலாம். நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களில் வெற்றி வாய்ப்புகள் இன்று உங்களை தேடி வரும். தொழிலில் வியாபாரத்தில் லாபங்களும் இன்று தேடி வரும். ஓம் முருகா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட்டு தொழில் சார்ந்த ஒரு லாபம் இருக்குங்க. நீங்க வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல பின்ன ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்த ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இன்னைக்கு அமையும். தாயின் மீது அதீதமான அன்பு இன்னைக்கு வெளிப்படும். ஓம் குருவே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள், சிறு சிறு நம்பிக்கைகளில் வெற்றிகள், ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயம் நம்பிக்கையா சில விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா? நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, இந்த விஷயத்த நான் நம்புறேன்ப்பா, இது நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா வெற்றிகள் தேடி வரும். உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல ஒரு அனுசரணையும் ஆதரவும் கிடைக்கும். இன்று ஓம் ஆஞ்சநேயா போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பேச்சின் மூலமாகவே, பேச்சு திறமையின் மூலமாகவே அனைத்து காரியங்களில் வெற்றிகள் பெறக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக அமைது. இருந்தாலுமே மனசுல சிறு சிறு சஞ்சலங்கள், குழப்பங்கள் எல்லாமே இருக்கும். குடும்ப நபர்கள் மீது அதீதமான அன்பு வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயத்தை இன்னைக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவீங்க. ஓ துர்கா தேவியே போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மகர ராசிக்காரர்களுக்கு மனசுல சந்தோஷங்க, தன்னம்பிக்கை, தைரியம் வெளிப்படும். உங்களுடைய மனோதிடம் இன்னைக்கு வெளிப்படுங்க. ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல உங்க மேல ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே, எப்பயுமே வேலை பார்க்குற ஒரு இடத்துல நம்மளை கொஞ்சம் பேர் சீண்டி பார்ப்பாங்க.
அதுல உங்களுடைய திறமை வந்து இன்னைக்கு வெளிப்படும். இல்ல நீ என் மேல வந்து தப்பா உங்களுடைய அதாவது நீங்க என்ன வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்த அவங்களுக்கு ரொம்ப அழகா புரிய வைப்பீங்க. உங்களுடைய ஆளுமை திறமையை வந்து இன்னைக்கு வெளிப்படும். ஓம் பிரகஸ்பதியே போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு இன்று வேலை சார்ந்த, உங்களுடைய தொழில் சார்ந்த, உங்களுடைய வியாபாரம் சார்ந்த ஒரு பயணம் வந்து இன்னைக்கு இருக்குங்க. சில நபர்கள் அதுல பாத்தீங்கன்னா முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல இன்னைக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. இருக்கிறதையே வந்து ஒரு ½ அன் அவர் தான் ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலை பார்க்குற இடத்துல அந்த டைல போய் உட்காரலாம்னு நினைச்சிட்டு சேர்ல போய் உட்கார்ற இடத்துல உங்களை எம்டி கூப்பிடுறாரு, சீக்கிரம் போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் யாராவது இருக்காங்க, உங்க சூப்பர்வைசர் கூப்பிடுறாங்க, இதே மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அங்க போய் நின்னோம் அப்படின்னா ஒண்ணுமே இருக்காதுங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து நம்மளை நம்மளை வந்து அலைய விடுவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சில நபர்கள் தொழில முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. ஓம் முருகா போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள், தொழிலில் லாபங்கள், வியாபாரத்தில் லாபங்கள். நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து பெரிய லெவலில் லாபங்கள் வந்து இன்று உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைது. மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி, உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழிலில் வந்து போட்டிகள் இருக்கின்றது. அந்த போட்டிகள் அனைத்திலுமே வந்து நீங்க தான் சக்சஸ் பண்ணுவீங்க. ஓ மகாலட்சுமியை நம்ம ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.